வணக்கம். இந்த வாரத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் தமிழ் பாடத்தை எப்படி இந்த வாரத்தில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா. இந்த வாரத்துலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாரம் 6ஆம் வகுப்பில் என்ன பாடம் இருக்குது அப்படின்னா, ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க. இந்த கவிதையை பொதுவாக ஒரு கவிதையை வகுப்பறையில் அறிமுகப்படுத்துவதோடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எதுகை மோனை ஏய்பு சந்தம் ஒளிநயத்தோட மாணவர்கள் கவிதையை மெட்டு போட்டு பாடவும், அதே நேரத்தில் அவங்களால ஒரு எதுகை மோனை சந்தம் உடைய சொற்களை உருவாக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதை வைத்துக்கொண்டு ஒரு 2 வரிகளில் கவிதை எழுத முயற்சி பண்ணியிருக்கணும். அதுதான் அந்த பாடத்தோட மிக முக்கிய நோக்கம். ஏதிலி கருவிகளை கவிதையை நன்றாக வாசித்து முடித்ததுக்கப்புறம் அதில் உள்ள எதுகை மோனை சொற்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வரி கவிதையை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக. ஒரு கவிதையை படித்த உடனே அது குறித்த எளிமையான கேள்விகளையும் வினாக்களை எழுப்பும் திறனும் பெற வேண்டும். அதுதான் இந்த பாடத்தோட கற்றல் விளைவுகளாக இருக்குது. டி 602 அப்படிங்கிற தாங்கள் பார்த்த கேட்ட உள்ளூர் சமூக நிகழ்வுகள், செயல்பாடுகள், சடங்குகள் போன்றவற்றை பற்றி தயக்கமின்றி வினா எழுப்புதல், கலந்துரையாடம் செய்தல், அதுதான் இதோட நோக்கம். அதனால் ஒரு சின்ன கவிதை எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இந்த பாடத்தோட வெற்றியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மயில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கவிதை எழுதுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கரும்பலகையில் மயிலுங்கிற இதை எழுதி போடுங்க. தொடர்ந்து மாணவர்கள்ட்ட அடுத்த வார்த்தை கேளுங்க. வரலையா மறுபடியும் நீங்கள் மயில்னு எழுதி போடுங்க. மறுபடியும் மாணவர்கள்ட்ட கேளுங்க. மறுபடியும் வரலையா மறுபடியும் நீங்கள் மயில்னு எழுதி போடுங்க. இப்போது வரியில் 3 மயில் மயில் மயில். 2வது வரியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்ககிட்டே கேள்வி கேளுங்க. மயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தை வரும், அழகாக இருக்கும், தோகை விரிக்கும் அப்படின்னு எது வந்தாலும் அடுத்த வரியை எழுதிருங்க. அழகான மயில் அப்படின்னு 2வது வரி எழுதிருங்க. 3வது வரி மாணவர்கள்ட்டே நீங்கள் கேளுங்க. மயிலுக்கு ரைமிங்காக சந்தனயமிக்க ஒரு சொல்லுடா அப்படி எதுகையோட அப்படி சொன்னோன்னா டக்குன்னு கண்டிப்பாக நிச்சயமாக வரும். குயில் அப்படின்னு வரும். அதே மாதிரி குயில் குயில் குயிலுன்னு 3 வரியில் எழுதி போடுங்க. அடுத்த வரி குயில் எப்படி இருக்குன்னு கேளுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பாட்டு பாடும், அழகாக இருக்கும், கருப்பாக இருக்கும், காக்கா குருவி கூட்டில் போய் முட்டையிடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, கருப்பான குயிலுன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கவிதை முடிஞ்சு. ஒரு 6ஆம் மாணவர்களுக்கு ஒரு எளிமையான கவிதை. நீங்களே வாசிச்சு காட்டுங்க, அவங்களையும் வாசிக்க சொல்லுங்கள். மயில் 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 நீ அழகான மயில், குயில் குயில் கையில் நீ கருப்பான குயில். அப்போது நாம் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற கவிதையை நடத்தி முடித்த உடனே மாணவர்கள் ஒரு 4 வரியில் ஒரு சின்ன கவிதையை எழுதும் திறன் படைச்சிட்டாங்கன்னா அதுதான் இந்த பாடத்தினுடைய கற்றல் விளைவுகளாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த பாடத்தை பார்ப்போம்.